இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்தில் செய்தியை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாத மனமகிழ்ச்சியுமான இந்த இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நேற்று தினத்தின் செய்தி எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா எல்லா வகையிலும் ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக என்று செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்க போகிற வார்த்தையும் பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அதை ஆசீர்வாதத்தை தருவீராக. மகனை கொண்டு எங்களுக்கு எதை தெளியப்படுத்த விரும்புகிறீரோ அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல தெளிவை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குழப்பத்தின் ஆவிகள் எடுத்து போடுவீராக. தேவையில்லாத சிந்தனைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடையாக இருக்கும் என்று சொன்னால் எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துவீராக. எல்லா டிஸ்டர்பன்ஸையும் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றி போடுகிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் முக்கியமான நேரத்தில் நாம் கடந்து செல்ல போகிறோம். நேற்று நாளில் அருமையான ஊழியக்காரருக்கு நேரம் பத்தலை. நான் அதை ஃபீல் பண்ண நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனவே இந்த நாளிலும் அவருக்கு அதிகமான நேரத்தை தர வேண்டும் என்பதற்காக அதிகமாக சுருக்கி அவருடைய கரங்களிலே தந்திருக்கிறோம். நேற்று நாளில் அன்பான ஊழியக்காரரும் அவருடைய சகோதரரும் வந்தாங்க. நான் நேற்று நாளில் அவரை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன், சாரி, மன்னிக்கணும். இந்த நாளில் அருமையான நம்ம மத்தியில் ஓசன்னா டிவியினுடைய டைரக்டர் அருமையான நம்ம சாம் பிரசாத் அண்ணனுடைய துணைவியார் வந்திருக்கிறாங்க. அவங்கள ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லி வரவேற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது நம்முடைய மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அன்பு சகோதரர் சாம் பிரசாத் ஐயா அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2ஆம் நாள் சாயங்கால வேளையிலே உங்களை பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. மறுபடியும் உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் உங்களோடு இணைந்து நானும் வளர்கிறதற்கு ஆண்டவர் கொடுக்கிற நல்ல பாக்கியங்களை எண்ணி ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்றைய தினம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டோம், நிறைய முடிவுகளை எடுத்தோம். இன்னைக்கு ஜெபிச்சிங்களா? ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறவங்க எல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். சந்தோஷம். அதை தொடர்ந்து செய்யும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வருவார். ஒரு ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்க முடிந்தவர்கள் 2 நிமிஷம் மட்டும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல பாடல் ஆராதனையை அன்பு ஸ்போதகர் அவர்கள் செஞ்சாங்க. நம்ம 2 நிமிஷம் நல்லா ஜெபிக்க போகிறோம். சரியா? வாயை திறந்து ஜெபந்தான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கண்களை மூடி. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர ராஜா, மக்கு ஸ்தோத்திர ராஜா, மக்கு ஸ்தோத்திர ராஜா. நீரூற்றுகள் இல்லாத இடத்துல நீரூற்றுகளை கொண்டு வருகிற தெய்வம். இந்த ராத்திரி வேளையிலும் அப்பா, எந்தெந்த இருதயங்கள் எல்லாம் வறண்டு போயிருக்கிறதோ அவைகள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புரண்டோடும். இயேசுவின் நாமத்தினால் அந்த ராத்திரி வேளை ஜீவ நதிகள் புரண்டோடணும்னு நினைக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் வாய்களை திறந்து ஆண்கள் பகுதியில் பெண்கள் பகுதியில் நல்ல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ரடா ஷல்பரா கந்தனா மனதோர தியாந்தனா மெல்டனே ரகத்தடா ஹதனா லேப்ரா கதனா. இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். சில இருதயங்கள் முரட்டாட்டம் உள்ள கடினம் உள்ள இருதயங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இருதயத்தையும் கல்லான இருதயத்தையும் சதையாய் மாற்றக்கூடிய கிருபை, சதையாய் மாற்றக்கூடிய வல்லமை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருப்பதினாலே நாம தைரியத்தோடு அவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே எனக்கு தாங்கன்னு நம்மளால கேட்க முடியும். கொஞ்சம் வாய்களை திறந்து நல்ல அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஷேல்தானா மாரா தடஹதனா ரிக்கெடதா நிதியாந்த
இருந்தா உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது கர்த்தர் அதை நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொன்னவ இந்த ராத்திரி வேளையிலும் தேவன் நன்மை நம்மை நிரப்பும்படிக்கு எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்கள் பகுதியில் நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். ஆண்டவரே உங்களுக்கு மகிமைன்னு சொல்லுங்க. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய தெய்வீகமான பிரசன்னம் இந்த கூடாரத்தை நிரப்பற்றும், இந்த கூடாரத்தை நிரப்பற்றும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி ராத்திரி வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கிரியையை பலமாய் நடப்பிக்கும்படிக்கு, எங்களுடைய இருதயங்களிலே தம்முடைய அன்பை ஊற்றும்படிக்கு, எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற ரகசியங்களை வெளியரங்கமாக்கும்படிக்கு இன்றைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம். ஆண்டவரே நான் எது வரைக்கும் இப்படியே இருக்கணும் ஆண்டவரே? இல்லப்பா, எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகணும், எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகணும். யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். அந்த பேரோட நான் எத்தனை நாள் ஆண்டவரே வாழணும்? எத்தன்கிற பேரோட எத்தனை நாள் நான் ஆறணும்? என் பேரை இன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றணும். இயேசுவின் நாமத்தினால மாற்ற முடியாதவைகளையும் மாற்றுகிற ஒரு ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுகிறபடினால கொஞ்சம் எல்லாரும் நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே என் இருதயம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் எண்ணங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் நினைவுகள் உமக்கு முன்பாக இருக்கிறது, என்னுடைய சுபாவங்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. ஆண்டவரே என்னுடைய பேரை இன்னைக்கு மாத்திருங்க. ஆண்டவரே நீர் அழைக்க விரும்புகிற புது நாமத்தினாலே நாங்கள் அழைப்பதற்கு விரும்புகிறோம். ஆண்டவரே அழைக்கப்படுகிறதற்கு விரும்புகிறோம். நல்ல வாயை திறந்து சொல்லுங்க. எனக்கு வெளியில வேற ஒரு பேர் இந்த உலகம் கொடுத்திருக்கலாம், என்னுடைய சுபாவத்தை பற்றி வேற ஒரு பேர் இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை இன்று நான் தருவேன். I will give you a new name. I will give you a new name. இயேசுவின் நாமத்தினால இனிமே என் அட்ரஸ், என் நாமத்தை கர்த்தர் அழைக்கிற விதமா என்னுடைய வாழ்க்கையை மாற்ற போறார்னு சொல்றவங்க கொஞ்சம் வலது கையை உயர்த்தி, நீங்க என்னைய மாற்றணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க என்னைய மாற்றணும், நீர் விரும்புகிற வண்ணம், நீர் விரும்புகிற வண்ணம், நீர் என்னை மாற்றணும், நீர் என்னை வணைகிற விதம் ஆண்டவரே, நான் என்னை வணைகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் பலத்தினால அல்ல ஆண்டவரே, என் பராக்கிரமத்தினாலும் இல்ல ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியினால இந்த ராத்திரி வேளையிலும் லாஷாடாதாரா ரெட்டனே மாகாரா பௌர செடகதனா மேல ஹந்தடோ ஷெல்டர் ரதியாந்தடா மேல்டனே கடினமான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த ராத்திரி வேளையிலும் நொறுக்கப்பட்டு போவதாக. கடினமான எண்ணங்கள், கடினமான நினைவுகள், கடினமான உணர்வுகள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லாவித கடின இருதயங்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த ராத்திரி வேளையில மாறட்டும், இந்த ராத்திரி வேளையில மாறட்டும். மந்த செவிகள், மந்த இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்தை விட்டு வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன். கர்த்தருடைய தெய்வீகமான பிரசன்னம் இந்த கூடாரத்தை இப்பொழுது மூடட்டும், இப்பொழுது மூடட்டும், இப்பொழுது மூடட்டும், இப்பொழுது மூடட்டும். ஓரா ஷல்டா தாரா ஹதனா ரகதடா மௌட சடஹதனா விடுதலைய பேசுறேன் ஆண்டவரே. என் பிள்ளைங்க வாழ்க்கையில விடுதலைய பேசுறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பேசுறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை பேசுறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை என் பிள்ளைகளை இந்த ராத்திரி வேளையில் சந்திப்பதாக. உம்முடைய மகிமை இந்த ராத்திரி வேளையில் சந்திப்பதாக. ஓபேத் ஏதோமுடைய வீட்டை சந்தித்த கர்த்தருடைய பெட்டியை போல தற்செயலாய், அதிர்ச்சிகரமாய், எதிர்பார்க்காத விதமாய் என் பிள்ளைகளுடைய வீடுகளை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சந்திப்பதாக, கர்த்தருடைய வார்த்தை சந்திப்பதாக. கொஞ்சம் ரெண்டு கையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி, எங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்குள்ள வாங்க ஆண்டவரே. We need your fullness, O Lord. We need your fullness, O Lord. உம்முடைய முழுமையான நிறைவு எங்க குடும்பத்திற்குள்ள வரட்டும், எங்க சபைகளுக்குள்ள வரட்டும், எங்க பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். ஷடனா ரகதடா ஹந்தனா உன் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற கர்த்தருடைய தெய்வீகமான பிரசன்னம் எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேரும் கேளுங்க. என் குறைய அவருடைய பிரசன்னத்தினால மட்டும்தான் மாற்ற முடியும். என்னுடைய பலவீனங்களை அவருடைய பிரசன்னத்தினால மட்டும்தான் மாற்ற
முடியும். என்னுடைய பிள்ளைகளை அவருடைய பிரசன்னத்தினால மட்டும்தான் மாற்ற முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க, ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பெட்டியோடு, உம்முடைய பிரசன்னத்தோடு, உம்முடைய முழுமையோடு இன்றைக்கு எங்கள் குடும்பங்களுக்குள்ள பிரவேசிப்பீராக. கேளுங்க பார்க்கலாம், வாய்களை திறந்து நீங்க கேட்க 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 குடும்பத்திற்கு உள்ள கிரியை செய்கிற காரியங்கள் இயேசுவின் இரத்தத்தினால இந்த ராத்திரி வேலை சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்க வீட்டுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிற அசுத்த வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், தேவனுடைய நிறைவு வர 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 அவைகள் எல்லாம் வெளியேறி கொண்டே இருக்கிறது. வீடுகளுக்குள்ளே கொண்டு வருகிற கலகத்தின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறி கொண்டே இருக்கிறது. ஒரு விடுதலை இந்த ராத்திரி வேலை பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. பாவத்தின் வல்லமையினாலே பிடிபட்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் இரத்தத்தினால இந்த ராத்திரி வேளையில விடுதலை ஆவார்களாக. Glory, glory, glory. விடுதலைய பேசுறேன் ஆண்டவரே, விடுதலைய பேசுறேன் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோட நீங்க பேசணும். நான் அற்பமான மனுஷன் ஆண்டவரே, இது அசுத்தம் உள்ள உதடு, இதை தோடும். இதுல இருந்து புறப்படுற வார்த்தை எல்லாம் உங்க வார்த்தையா இருக்கட்டும். என்னுடைய இருதயத்தை தைக்கட்டும். என்னுடைய சிந்தைகளை சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்துக்கோ. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாம கடைசி காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். கடைசி நிமிடங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். எத்தனையோ வருடங்களாய், பல காலங்களாய், நூற்றாண்டுகளாய் இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்கின்றதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னா, அதை ஆராய்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் என்றால், வெகு சில வருடங்களிலே, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ரொம்ப இல்லை, சொல்லுங்க, ரொம்ப இல்லை, வெகு சில வருடங்களுக்குள்ளேயே எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிறதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ராமேன் சொல்லுங்களேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ரெடியான்னு கேளுங்க, கேளுங்க, ரெடியான்னு கேளுங்க. ராமேன். நம்முடைய ஆண்டவர் வருகிறார், அது ரொம்ப அற்புதமான செய்தி. இயேசு வருகிறார், கேட்கிறதுக்கு இனிமையான செய்தி. ஆனா அடுத்த வசனத்தையும் சேர்த்து படிக்கணும். என்ன? அவர் வருகிறார், அவரோடு கூட அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனும் அவரோட கூட வருகிறது. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. தனியா ஒன்றும் வரல, சொல்லுங்க, தனியா ஒன்றும் வரல, நோட்டோட வரேங்கிறாரு. ராமேன்னு சொல்லுங்களேன். நம்ம ஆட்கள் பாதி வசனத்தை படிச்சு நம்மளை பூஸ்டப் ஆக்கி இல்லை, முழு வசனத்தையும் படிக்கணும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய கிரியைகள் என்னோடு. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த காலகட்டங்கள் எப்படிப்பட்ட காலகட்டங்கள் என்றால், நம்முடைய கிரியைகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நினைவுகள், நம்முடைய வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைலு எல்லாவற்றையும் கர்த்தருடைய வருகைக்கு தயாராகிற விதமாய் நம்மளுடைய கிரியைகள் அமைய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, ஒரு வசனத்தை நாம வாசிப்போம். அது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆமென், இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சரி, 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 3 அதிகாரமும் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? நீங்களாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பிரசங்கம் சொல்லுங்க? மலை பிரசங்கம்.
5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரமும் நம்மளுக்கு என்னன்னு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இயேசு 3 நாட்கள் புசியாம குடியாம ஜனங்கள் எல்லாம் உபவாசத்துல வச்சு 3 நாள், 1 நாள் இல்ல 2 நாள் இல்ல, எத்தனை நாள்? 3 நாள் உபதேசம் பண்ணினார். அந்த பிரசங்கத்துக்கு பேர் என்ன? மலை பிரசங்கம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மலை பிரசங்கத்தினுடைய முடிவு அதிகாரம் தான் இந்த 7ஆம் அதிகாரம். அதுலயும் இந்த பர்டிகுலர் 24வது வசனம் தொடங்கி 29வது வசனம் என்னன்னா கிளைமேக்ஸ். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கிளைமேக்ஸ். அது எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியலையே. அதுதான் மலை பிரசங்கத்தினுடைய முடிவு சாராம்சம். எது? இப்ப நாம படிச்ச காரியங்கள் என்ன ஆண்டவர் சொல்றாரு? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? நான் சொல்லிய இந்த வார்த்தை. எந்த வார்த்தை கேட்டா 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்திலையும் அவர் சொல்லிய வார்த்தைகளை, இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அப்படின்னா, ஆண்டவர் அறிவுக்கு பிரசங்கம் பண்ணல. ஆண்டவர் ஒரு புத்தி கூர்மையை உங்களுக்கு கொடுக்கணும்னு பிரசங்கம் பண்ணல. 3 நாட்கள் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் பொழுது அவர்களை ஞானவான்களாய் மாற்றும்படி, அறிவாளிகளாய் மாற்றும்படி, வேத பண்டிதர்களாய் மாறும்படி, பெரிய ஸ்கிரைப் ஆகும்படி, எழுத்தாளர்களாய் எழுதும்படிக்கு 3 நாள் உட்கார்ந்து சொல்லி கொடுக்கல. எதுக்காக 3 நாள் சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்க நல்ல அறிவாளி ஆகணும், நான் உங்களுக்கு இதை சொல்லி தரேன்னு சொல்லல. நான் சொல்லிய முடிங்க இந்த வார்த்தைகளை கேட்டுட்டீங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, 3 நாள் கேட்டுட்டீங்க. யாருக்கு? நமக்கு இல்ல, அவங்களுக்கு. 3 நாள் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கேட்டுட்டீங்க. நீங்க அறிவாளி ஆயிட்டீங்க, ஞானவான்கள் ஆயிட்டீங்க. இதுவரைக்கும் உலகத்துல யாருக்காதும் கேட்காத செய்திய உங்க காது என்ன செஞ்சிருக்கு? கேட்டிருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி உலகம் பார்த்ததே இல்லை. உலகத்தினுடைய நம்பர் 1 பிரசங்கியார் யாரு? இயேசு கிறிஸ்து. அன்னைக்கு 3 நாள் உபவாச கூடுகையில் என்ன செஞ்சிருக்காருன்னா பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பிரசங்கியாரும் சூப்பர் பிரசங்கியாரு. பிரசங்கமும் இதுவரைக்கும் கேட்டுராத பிரசங்கம், வந்த ஞானமும் இதுவரைக்கும் மனுஷ மூளைக்கு எட்டாத ஞானம். அப்படின்னா 5000 புருஷர்கள் அங்கே இருந்தார்கள். எத்தனை புருஷர்கள்? 5000 புருஷர்கள். அப்ப மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு வழியா பார்த்தோம்னா ஒரு 10,000 பேர் என்ன செஞ்சிருப்பாங்க? அங்க இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஒரு 8000 இருந்து ஒரு 10,000 பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல மலையை சுத்தி அறிவாளிகள். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, மலையை சுத்தியும். சத்தமா தான் சொல்லுங்களேன். மலையை சுத்தி அறிவாளிகள், வசன புலிகள், மேதாவிகள், ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பிச்சு உதற ஆட்கள் எங்க சுத்தி இருக்காங்க? மலையை சுத்தி தான் இருக்காங்க. நான் சொல்லல, ஐயா பாஸ்டர் ஐயா சொல்றாரு சபையை சுத்தி இருக்காங்கிறாரு. நான் சொல்லல, மலையை சுத்தி இருக்காங்க. நான் அங்கதான் பேசுறேன், உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அதுக்கு நான் ஒண்ணும் என்ன செய்ய முடியாது. செய்ய மலையை சுத்தி பார்த்தா ஃபுல் அறிவாளிங்க, எல்லாம் வேத பண்டிதர்கள், வேத புலிகள். அதுவும் டெஸ்ட் எல்லாம் 3 நாள் கழிச்சு வச்சா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். மலையை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் சொன்னது நீங்க அறிவாளி ஆகணும்னு இல்லை, நான் சொன்னது நீங்க புத்திமான்கள் ஆகணும்னு நான் சொல்லல. நான் இந்த 3 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது நீங்க சிறந்த ஆட்கள் அந்த பூமியில வரணுங்கிறதுக்காக சொல்லல. எதுக்காக சொன்னேன்னா, இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி, சத்தமா ஆண்கள் பகுதியில சொல்லுங்க, அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் எப்படி இருப்பான்னா
கண்மலையின் மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாய் இருப்பான். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தில் தேறினவர்களாய் இருப்பது சிறந்தது, வேதத்தில் அறிஞர்களாய் இருப்பது சிறந்தது, நல்ல தியாலஜிக்கல் பேஸ் வைத்திருக்கிறது எக்ஸலண்ட். ஆனா அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகுமான்னு கேட்டா இல்ல. அது அஸ்திபாரம் உறுதியாய் உங்களை மாற்றுமானா இல்ல. ஏன்? பெருங்காற்றும் பெருமழையும் வந்து மோதும் போது நீங்களும் நானும் விசுவாசத்துல நிப்போமானா இல்ல. அப்ப எது சார் நிக்க வைக்கும்னா, கேட்ட வசனத்தின்படி யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறதற்கு நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சூப்பர்ஃபிஷியல் இல்ல கிறிஸ்டியானிட்டி. நீங்களும் நானும் சூப்பர்ஃபிஷியலா ஏதோ வசனம் தெரியும், எனக்கு வார்த்தை தெரியும் இல்ல. இந்த வார்த்தைகள் ஆவியும் ஜீவனும் உள்ள வார்த்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வார்த்தையாலே ஒரு மனுஷனை ஜீவன் உள்ளவனாய் மாற்ற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீவனுக்கு நேராய் நடக்க வைக்க அவனால் முடியும். ஏனென்றால் நீங்களும் நானும் எந்த இடத்துக்கு போகிறோங்கிறத அறியணும். எந்த இடத்துக்கு போகிறோம்னா, ஜீவனை நோக்கி ஜீவனை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். தேவன் வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோம். கவனிங்க, நித்திய ஜீவனை நோக்கி நடக்கிற ஒரு ஆளுக்கு உள்ள ஜீவன் இருக்க வேண்டியது அவசியம். ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம்னா, இனிமே தான் நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போறேன், இனிமே தான் பரலோகத்திற்கு நான் போய் ஒரு ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ போறேன். இல்லம்மா, இந்த பூமியில இந்த சரீரத்தை வச்சுக்கொண்டு இயேசு சுவாமி சொல்றாரு, என்னையும் என் பிதாவையும் அறிவதே நித்திய. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசனத்தின்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு மனுஷன் ஒப்பு கொடுத்திருந்தான்னா அவனுக்குள்ள ஏற்கனவே நித்திய ஜீவனுக்கான எல்லா எசன்ஸும் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படாது. அவன் கண்மலையின் மீது கட்டப்பட்ட உறுதியான ஒரு வீட்டை போல அவன் நிலையா இருப்பான். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, தயவு செஞ்சு கேட்டதை வச்சு நீங்க உங்க அறிவை வச்சு உங்க ஞானத்தை வச்சு நீங்க பரலோகத்திற்கோ இல்ல அசைக்கப்படாம இருந்துருவோன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்ப விஷயம் என்னன்னா, இப்போ 3 நாள் உபவாச கூட்டம் முடிஞ்சிருச்சு, சரியா? 3 நாள் உபவாசம் கூட்டம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் பார்த்தார், ஐயோ பாவம் பிள்ளைங்க 3 நாளும் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, நொந்து போய் எல்லாம் சோர்வாயிருவாங்க. ஏன்னா அடுத்த வழியில நடக்கணும். அதனால போற வழியில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு என்ன செஞ்சிடலாம், நம்ம கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு மிகச்சிறந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். 5 அப்பங்கள் 2 மீன்கள் எடுத்து அதை எத்தனை பேருக்குன்னா 5000 புருஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படின்னா கூட அப்படி இப்படின்னு பார்த்தாலும் கணக்கு வழக்குப்படி எத்தனை பெருகி இருக்கணும், 8000 இருந்து 10,000 பேர் எல்லாரும் வயிறார சாப்பிடுறாங்க. அது எல்லாரும் ஒரு சப்பாத்தியில நிப்பாட்டுற ஆளா இருந்தா பரவாயில்ல, எதுவும் ஒரு சப்பாத்தியில நிப்பாட்டுற ஆளும் கிடையாது, மீன் ஒரு துண்டோட நிப்பாட்டுற ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருக்கிற ஆளும் கிடையாது, எல்லாம் கிலோ கணக்கில் அடிக்கிற ஆளு. அப்ப அங்க கூடையும் நல்லா பெருகுது, பயங்கரமான அற்புதம் நடக்குது. இப்போ ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, இப்போ ஒரு கூடுகை முடியுது, ஒரு 3 நாள் கூடுகை முடிஞ்சிச்சுன்னா பாஸ்டரையா உங்ககிட்ட கண்டிப்பா கேட்பார். என்ன கேட்பாருன்னா, எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா அப்படின்னு உங்க ஃபீட்பேக் என்ன செய்வாரு, கேட்பார். ஒரு கற்பனைக்கு வச்சுப்போமே, இப்போ 3 நாள் உலகத்திலே இல்லாத தலை சிறந்த பிரசங்கத்தை இந்த ஜனங்கள் கேட்டிருக்கிறாங்க, பிளஸ் கொஞ்சம் சாப்பாடு என்ன செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. இப்போ சீஃப் பாஸ்டர் பேதுருன்னு வச்சுப்போம், அவர் தான் இப்போ சீஃப் பாஸ்டர். பாஸ்டர் கூப்பிட்டு மைக்கில் கையில் பிடிச்சிட்டு போய் விசுவாசிகள்கிட்ட கேட்குறாரு, சார் 3 நாள் கூடுகையில் இருந்தீங்களே எப்படி இருந்துச்சு சார், உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு கூடுகையை எங்கள் உலகத்திலே நாங்கள் என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை, அவ்வளவு அற்புதமான கூடுகை. உடனே பேதுரு சொல்றாரு, அப்படியா, உண்மையா, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? எங்களுக்கு அந்த ரொட்டியும் மீன் குழம்பு இருக்கே. எது? ரொட்டியும்
சார் 3 நாள் ஒரு மனுஷன் நாக்கு தவிக்க என்ன செஞ்சிருக்காரு சொல்லுங்க? பிரசங்கம் பண்ணிருக்காரு. பிரசங்கம் மண்டைக்குள்ள என்ன செய்யல, ஆனா மீன் குழம்பும் கறி என்ன செஞ்சிருக்கு? இப்ப விஷயம் என்னன்னா, இந்த கூட்டம் ஒரு 2 நாள் கழிச்சு ஆண்டவர் யாருகிட்டையும் சொல்லாம வெளியூர் போயிட்டார். இதே கிரௌடு என்ன பண்ணுதுன்னா ஆண்டவரை தேடி வருது. கப்பல் பிடிச்சு, எப்படி சும்மா ஒன்றும் வரல. அந்த காலத்தில் கப்பல் பிடிச்சி வரணும்னா நல்ல செலவு பண்ணணும். செலவு பண்ண முடிஞ்ச ஆளால் மட்டும்தான் கப்பல் பிடிச்சி என்ன செய்ய முடியும், வர முடியும். இப்போ நம்ம பாருங்க, இந்த மலையில் கூட நீங்கள்லாம் பெட்ரோல் போட்டு பஸ்ஸு பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி செலவு பண்ணி இங்கே வந்திருக்கிறீங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது, எவ்வளவு தாகமான மக்கள், கர்த்தர் மேலே எவ்வளவு அன்பு இருந்தால் அந்த மலையில் கூட இப்படி வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி தான் அங்கே சீஷர்களும் அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசுவை கூட்டிகிட்டு வந்து, எங்க ஆண்டவரை போனீங்க, உங்களை நாங்கள் எவ்வளோ தேடணும் தெரியுமான்னு கெஞ்சிக்கிட்டு எல்லாரும் வந்தாங்க. உடனே சீஷர்கள் எல்லாம் பூரிச்சிட்டாங்க. பார்த்துட்டு பாருங்க, நமக்கு இல்லாத அன்பு இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு உடனே இயேசு சொல்றாரு, தம்பி ஏமாந்துராத. என்னது? ஏன் ஆண்டவரே, இங்க பாரு, வந்திருக்கிற டீம் இருக்கே, இது என் அற்புதத்தை பார்த்ததுனால வந்ததில்ல, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனாலே வந்திருக்கு. பக்கத்துல கைப்பிடிங்க பார்க்கலாம் சீக்கிரம். எதுக்கு வந்தீங்க? அண்ணே பிடிங்க, என்ன முறைச்சு பாக்குறீங்க, நாளைக்கு காலையில போயிருவேன் நான். எதுக்கு வந்தீங்க? அதாவது தம்பி, என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, 2வது பிள்ளைக்கு அது நடக்கணும். சரி, வீடு பேஸ்மெண்ட்லயே கிடக்கு, 1st floor கட்டணும் தம்பி. நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணேன், இயேசு சீக்கிரம் வராருன்னு, வெறித்தனமான பிரசங்கம். முடிச்ச உடனே மக்கள் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும்னு நினைச்சா ஒருத்தர் வேகமா ஓடி வந்து பிரேயர் ரெக்வஸ்ட், பிரதர் சீக்கிரமான வீடு கட்டி முடிக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் மனசை நினைச்சுக்கிட்டேன், எதுக்கு இயேசு வந்தா உங்க வீட்டுல தங்குறதுக்கா? நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், இயேசு எதுக்கு ஐயா, எதுக்கம்மா நம்ம இயேசுவை தேடுறோம்? அற்பமான அப்பத்துக்கும் துணிக்கும் வீடுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, அஞ்ஞானிகளும் இதையே தானே தேடி நாடுகிறார்கள். So what is the difference? What is the difference? நமக்கும் அஞ்ஞானிகளுக்கு என்ன வித்தியாசம்னு ஆண்டவர் கேட்கிறார். இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் புரியும். நீங்க வீட்டுக்கு போறீங்க, உங்க பிள்ளைங்க உங்களை மதிக்க மாட்டாங்க, ஆனா உங்க கையில இருக்கிற பொருளை மட்டும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. உங்க மனசு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இப்போ உங்க மகள், கல்யாணம் முடிச்ச மகள் இல்ல மகன் வெளியூர்ல இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தாலே எண்ணத்தை சுருட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வர்ற சில ஆட்கள் உண்டு. அம்மா அப்பா மேல பாசத்துலலாம் அது வராது. வீட்டுக்கு வந்தா எண்ணத்தை சுருட்டிட்டு அந்த பிள்ளைய பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப குளுகுளுன்னு இருக்கா? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? வந்துட்டா. இதே தான் ஐயா நம்மளும் பண்றோம். தெய்வத்தை ஒண்ணும் பார்க்க வரல, ஏதாவது ஆண்டவர் சொல்லுவார், தம்பி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். அது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நம்ம ஆண்டவருக்கு சொல்றாரு, ஏதாவது இல்லையா? அதனால தான் இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு தெளிவா மலை பிரசங்கம் முடியும் போது ஆண்டவர் மண்டையில உரைக்கிற மாதிரி பக்காவா சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் இதன்படி செய்யவும் கவனமாயிருக்க வேண்டும். கேட்டதுனால நீங்க நீதிமான் ஆயிடுறது இல்ல, கேட்டதுனால நீங்க கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் மாறிடுறது இல்ல, கேட்டதினாலே நீங்கள் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறதாய் அர்த்தம் இல்ல. கேட்டதினாலே அல்ல, செய்கிறதினாலே. That is what the Bible says. Do not be a listeners, but be a doers. செய்கிறவர்களா? சரி, ஏன் சார் செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். அப்படி செய்கிறவன் கன்மலையின் மீது தன் வீட்டை கட்டின
புத்தியுள்ள கண்மல புத்தி. பக்கத்துல கை பிடிச்சுக்கங்க பார்க்கலாம். கண்மல சொல்லுங்க. கண்மல புத்தி. புத்திமானுக்கு ஆப்போசிட் என்ன? யாரு அப்படின்னா, ஆண்டவர் பார்வையில 5000 பேர் மலையில உட்கார்ந்து கேட்டான். 8000 பேர் மலைக்கு அடிவாரத்துல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்டாங்க. அவங்களுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, நாம புத்திமான்கள். ஏன்னா நம்மளுக்கு புதிய விஷயம் இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டோம்? கத்துக்கிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உனக்கு புத்தி வரல. பக்கத்துல தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டதுனால நம்மளுக்கு புத்தி வர்றதே. நேத்து கேட்ட பிரசங்கங்களை நீங்க நேத்து பிரசங்கத்தை நாம கேட்கும் போது, வார்த்தையை கேட்கும் போது அதையெல்லாம் பார்த்துட்டு, அப்பாடா புதிய விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன், எனக்கு புதிய புத்தி வந்திருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்லை. ஏன்? அதை கேட்டுட்டு நீங்க வீட்டுல போய் செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க யாரு? பிசாசு பயங்கர தந்திரசாலி. உங்களை கேட்கறதுக்கு நல்லா விடுவான். பக்கத்துல கை பிடிச்சுங்க. தொந்தரவே பண்ண மாட்டான். என்ன 1.5 மணி நேரம் என் வாட்டு கத்துவேன், போயிடுவேன். நம்மளும் வீட்டுக்கு என்ன செஞ்சிடலாம்? அவன் லூசு கத்திட்டு இருப்பான், என் வாட்டு கத்திட்டு போயிரு. அவனுக்கு தெரியும் உங்களை நல்லா கேட்க வைப்பான், ஆனா செய்ய அனுமதிக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கண்மலை மேல வீடு கட்டுற ஒரு புத்தி உள்ள மனுஷன். ஏன் சார் நான் கண்மலைக்கு போறேன்? கண்மலை அப்படின்னா பாறை, பெரிய பாறை. பாறைக்கு மேல என்ன கட்டணுமா? வீடு கட்டணும். which means basement is very very strong. கீழே இருக்கிற பேஸ்மெண்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு, கொஞ்சம் கூட அது அசையாது. ஏன் சார் நான் கண்மலை மேல தான் போய் வீடு கட்டணுமா அப்படின்னு கேட்டா, ஏன் கட்டுறோம்? 2வது வசனம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 25. ஏன்னா பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து பக்கத்து வீட்டில் மோதும் இல்லை, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் ஆமென், கண்மலையின் மேல். சூப்பர். ஏன் சார் கண்மலையின் மேல கட்டணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, உங்களுக்கு ஒரு வார்னிங்க ஆண்டவர் தர்றார். என்ன வார்னிங் தர்றாருன்னா, ஒரு பெரும் மழை ஒண்ணு வரப்போகுது, ஒரு பெரும் வெள்ளமும் காற்றும் உங்க வீட்டுக்கு மேல அடிக்க போகுது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அது எந்த வீடா இருந்தாலும் சரி. சொல்லுங்க, எந்த வீடா இருந்தாலும் சரி. சத்தமா சொல்லுங்க, எந்த வீடா இருந்தாலும் சரி. பாரபட்சமே பார்க்காம பெருமழையும் பெருவெள்ளமும் காற்றும் அந்த வீட்டின் மேல நிச்சயமா என்ன செய்யும்? இன்னைக்கு பிரசங்கம் என்னன்னா, உங்க வீட்டை மோதவே மோதாதுன்னு இயேசு சொல்றாரு. மோதுறது மோதாதது இல்லப்பா, நான் உன்னை பாதுகாக்கிறதும் பாதுகாக்காததும் மோதினாலும் விழாம இருக்கிறது தான் கர்த்தருடைய தயவு. அல்லேலூயா. பவுல் எழுதுறாரு, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போக. அப்படின்னா பவுல் எப்படி எழுதியிருக்கோம்னா, நாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால நாங்க ஒரு பக்கமும் நெருக்கப்படவில்லைன்னு எழுதணும். அவர் எப்படி எழுதுறாருன்னா, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், நாங்கள் என்ன செய்யப்படல? ஒடுங்கி போல படல. நாங்கள் கீழே தள்ளப்பட்டோம், நாங்க தளர்ந்து போகல சார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒடுக்கம் வருகிறது, தளர்ச்சி வருகிறது, கீழே தள்ளப்படுகிற அனுபவங்கள் வருகிறது, ஆனாலும் அதிலே கர்த்தர் நம்மை நிலையாய் வைக்கிறார். இதுக்கு தான் சார் வசனத்தின்படி நடக்க சொல்றாரு. அப்ப இந்த பெருமழையும் பெருவெள்ளம் காற்று இதெல்லாம் உங்க மைண்டுக்கு எப்படி வரும்னா, பிரச்சனை, போராட்டம், வேதனை. ஒரு காரியத்தை சொல்றேன், மனுஷனா பிறக்கிற எல்லாருக்கும் என்ன உண்டு? என்ன உண்டு? இதுல என்ன கொடுமைன்னா, இயேசுவை அறியாதவங்க கூட பிரச்சனையை ஈஸியா தாண்டிடுறான். நம்ம ஆட்கள் தான் உருண்டுகிட்டு வர்றது. ஒரு பிரச்சனை போராட்டம் வந்துருச்சுன்னா அவன் கூட ஈஸியா தாண்டிடுறான். பார்த்துக்கலாம் சார், வாழ்க்கைனா இப்படித்தான் சொல்லுங்க, தத்துவத்தோட முடிக்கிறான். வாழ்க்கைன்னா இப்படித்தான் இருக்கும், வீட்டுக்கு வீடு என்னபடி இருக்கும். அவனுக்கு தத்துவத்தோட அந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் மாம்சிகத்துல வர்றத ஈஸியா கடந்து போயிடுறான். நம்ம ஆளுதான்
உயிரோட இருக்கவா வேண்டாமா? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அதுல இடையில வேற இது சரியா வர்ற மாதிரி. ரொம்ப பலவீனமான ஆட்கள் யாரு தெரியுமா? நம்ம ஆட்கள் தான். சாரி டு சே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தம்பி, பெருவெள்ளம் பெருங்காற்றுனா பிரச்சனை, போராட்டம், வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன காரியங்கள் இது கிடையாது. பெருவெள்ளமும் பெருங்காற்றும் பெரும் மழையும் எதை குறிக்குதுன்னா ஆண்டவருடைய வரப்போகிற நியாய தீர்ப்பை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? நியாய தீர்ப்புல தப்பிக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் முடியாது. அதனால தான் எல்லா வீட்டிலையும் அது மோதுது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இது நியாய தீர்ப்பு. சொல்லுங்க, நியாய தீர்ப்பு. அதுவும் அந்த நியாய தீர்ப்பு முதல்ல எந்த வீட்டில இருந்து தொடங்குது தெரியுமா? சூப்பர், போங்க. வேற வீட்டில இருந்து தொடங்கினாலும் பரவாயில்ல, எங்க இருந்து தொடங்குதான்? அப்படி சொல்லாதீங்கக்கா. நம்ம வீடு, கர்த்தருடைய வீடுனா அதாவது ஆப்போசிட்ல போயிருது இல்ல, அப்படி கிடையாது. நம்ம வீட்டில இருந்துதான் முத அடி என்ன செய்தான் தொடங்குதான். அப்படின்னா அன்பு தேவ பிள்ளைகளை தாழ்மையோடு சொல்லுகிறேன், இந்த சத்தியம் இப்ப யாரும் பேசுறது இல்ல. பேசுறதுக்கு அவங்களுக்கு திராணியும் இல்லை, அவங்களுக்கு அதுக்கு முடியவும் இல்லை. ஏன்? நியாயம் தீர்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். There is a God who judge people with much justice. நீதியாய் நியாயம் தீர்க்கிற ஒரு நல்ல நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவனவன் செய்த மாம்சத்தில் செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிற ஒரு நியாயாதிபதி வருகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் எப்படி இருக்கும் என்றால் அது பெருமழையை போல இருக்கும், பெருவெள்ளத்தை போல இருக்கும், பெருங்காற்றை போல இருக்கும். சில ஆளு நான் ஆண்டவர்கிட்ட டைரக்டா பேசிக்கிறேன். அட கடவுளே, அட கடவுளே. நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் போது எப்படி தீர்ப்பார்னா தனித்தனி வீடா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நியாயம் தீர்க்கும் போது காம்பவுண்டா பார்த்து தீக்கிறது இல்ல, தெருவா பார்த்து தீக்கிறது இல்ல, தனி தனி வீடா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தனி தனி ஆளா. அவங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, சரி, அதனால என் மனசுல ஒரு காயம் இருக்கு, அவங்க மேல ஒரு எரிச்சல் இருக்கு. இதை நீங்க போய் தெய்வத்துக்கிட்ட சொல்ல முடியாது. அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால அவனுக்கு மேல எனக்கு ஒரு பகை இருக்கு. அவன் துரோகம் பண்ணாம இருந்தா நான் பகை இருந்திருக்காதுல்ல. அவன் துரோகம் பண்ணா அதனால எனக்கு என்ன இருக்கு? இந்த கதையை நீங்க எங்க போய் சொல்ல முடியாதுன்னா நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்ககிட்ட ரீசன் கேட்க மாட்டார். அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஏன் உன் இருதயத்துக்குள்ள பகை இருக்கு? அவ்வளவுதான். ஏன் உன் இருதயத்துக்குள்ள எரிச்சல் இருக்கு? அவ்வளவுதான். ஏன் உன் இருதயத்துக்குள்ள மன்னிக்காத குணம் இருக்கு? அவ்வளவுதான். காரணத்தை ஆண்டவர் கேட்கறது இல்ல, டைரக்டா உங்க இருதயம். இதுலயும் விசேஷம் என்ன தெரியுமா? உள்ள ஒரு ரெக்கார்டரை வேற தெய்வம் வச்சிருக்காராம். எங்க? உங்கள் சொந்த இருதயங்களே உங்களை குற்றவாளி என்று தீர்க்கும் என்றால் இந்த இருதயத்திலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறாரே. இது சும்மா லப்பு டப்புன்னு அடிக்குதுன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அது நீங்க உங்க எண்ணம், நினைவு, பேச்சு, உணர்வு, யோசிச்ச காரியம், பின்மண்டையில யோசிச்சது, முன்மண்டையில யோசிச்சது எல்லாத்தையும் எதுக்குள்ள ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னா இது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் சார். அர்த்தம் என்ன? ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது அம்புட்டிங் கொப்பளிச்சிரும். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு. எந்த வசனம் சொல்லுங்க? கர்த்தர் மனுஷன் சொன்னாலே கரெக்டா சொல்லிட்டீங்களப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ கரெக்டா சொன்ன தம்பி. எல்லா பயிலும் மூஞ்சியை பார்த்தே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் என் இருதயத்தை அறிஞ்சு. அக்கா, அந்த வசனத்தினுடைய இன்டென்சிட்டி அது கிடையாது. கர்த்தரோ இருதயத்தை மட்டும் தான் பார்க்கிறார்னு அர்த்தம். அப்படின்னா என் அட்ரஸ், என் ஹார்ட் சாம் பிரசாத் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? உயரமா இருப்பான், கண்ணாடி போட்டிருப்பான், பிரசங்கம் பண்ணுவான்,
இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா தேவனுக்கு முன்னாடி போய் சாம் பிரசாத்ங்கிற பேர் ஒலிக்கும் போது என் கண்ணாடியோ, என் மூக்கு மொழியோ, என் பாட்டோ, என் பிரசங்கமோ, என் உயரமோ அவருக்கு தெரியறது இல்லை. என் இருதயம் முன்னாடி போய் படக்கு படக்குன்னு துடிச்சு சொல்லுதான், சார் இவன் பெரிய ஃப்ராடு சாருங்க தான். It is not easy. அதனால தான் பைபிள் always insist people to keep your conscience so clean. உங்களுடைய மனசாட்சியை சுத்தமா வச்சுக்கங்கன்னு பைபிள் அடிக்கடி சொல்றதுக்கு அதான் காரணம். Of course we fall, நம்ம விழுறோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபையினால சுத்திகரிக்க 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 உள்ள ரெக்கார்ட் இருக்க கூடாதுமா, ரெக்கார்ட் இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? There is a God who judges people with much righteousness. தயவு செஞ்சு காரணம் காட்டாதீங்க, யாரையும் கை காட்டாதீங்க. அவங்களால தான் இப்படி ஆனே, இவங்களால தான் இப்படி ஆனே. ஏன் உங்களுக்கு இந்த சில ஆளு சர்ச்சுக்கு ஏன் வரல? பாஸ்டர் பிடிக்கவே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஏன் சார் சர்ச்சுக்கு வரல? எனக்கு பாஸ்டரை பிடிக்கவே இல்லை. ஆண்டவர் சொல்றார், சரி பாஸ்டர் உனக்கு பிடிக்கல, பிசாசு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாதாளத்துக்கு போன்றுவார். ஏன்? காரணம் அங்க இல்லம்மா, உங்க இருதயத்துக்கும் தெய்வத்துக்கும் தான், வேற எதுவும் நடுவுல இல்ல. கையை உயர்த்துங்க பார்க்கலாம் எல்லாரும். என் இருதயம் தெய்வம், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்படி ஒரு பெருவெள்ளம் வந்து வீட்டுல அடிக்கும் போது என் வீடு நிலைச்சு நிக்கணும்னா, தேவனுக்கு முன்னாடி நான் நிக்கணும்னா, அதுக்கு என் வீடு கன்மலையின் மீது கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்கு கொலோசியர்ல. தேவன் உங்களை குற்றமற்றவர்களாய், தண்டிக்கப்படாதவராய், பரிசுத்தம் உள்ளவராய் அவருக்கு முன்பாக நிறுத்துவார். What a promise. He will make you to stand before God holy, blameless and above reproach. பரிசுத்தம் உள்ளவர்களாய், குற்றமற்றவர்களாய், தண்டிக்கப்படாதவர்களாய் உங்களையும் என்னையும் நிறுத்துகிறதற்கு ஒரு நல்ல தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த நியாய தீர்ப்புனால எதிர்பாருங்க. நான் சொல்றேன், இட் இஸ் தேர், இட் இஸ் தேர். நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அப்படியே போய் இப்ப தெரியாது, இப்ப ஒண்ணுமே தெரியாது. There is a day called judgment day where people will tremble before God. அங்கெல்லாம் பேச்சுக்கு இடமே இல்லை. Your own heart will testify. அங்க பேச்சுவார்த்தையே கிடையாதுமா. ஆண்டவர்கிட்ட போய் சமரசம் பேசுறது, பேசுறது, டக்குன்னு உங்க இருதயம் வரும், எல்லாத்தையும் கடன் ஒப்பிக்கும், நியாய தீர்ப்பு எழுதப்படும், அவ்வளவுதான். ஜட்ஜ்மெண்ட் இஸ் டன். அங்க நியாயத்தை கூப்பிடுறது, அட்வொகேட் கூப்பிடுறது அங்க வேலை இல்லை. அப்படி ஒரு வெள்ளம் உங்க வீட்டை அடிக்கும் போது கர்த்தருடைய கிருபையினால உங்க வீடை நிற்க கர்த்தர் பண்ணுவார். What a promise we have. ஆனா இங்க என்ன விசேஷம்னா, இந்த கன்மலை யாரு? சூப்பர், உங்களுக்கு தெரியும் இல்ல? கன்மலை யாருன்னா கிறிஸ்து. உண்மையை சொல்லணும்னா இந்த கன்மலைங்கிறது மேல இருக்காது. எங்க இருக்கும்னா கீழே இருக்கும். எங்க இருக்கும்? அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா, அந்த கற்பார அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா மேல கிடையாது, மேலோட்டமா கிடையாது. எங்க இருக்குது? பூமிக்கு கீழே இருக்கும். அப்போ எனக்கு ஒரு லேண்டு வாங்குறேம்மா, அந்த லேண்டுக்கு கீழே ஒரு கல் இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியறதுனால நாங்க வீடு கட்டிட முடியுமானா இல்ல. ஏன்? அந்த கல்லை நான் தோண்டி அந்த கல்லை போய் பார்த்து கல்லுக்கு மேலதான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு இயேசுன்னு தெரியும். கன்மலை யாரு? உங்களுக்கு கிறிஸ்து இயேசு தான் கன்மலைன்னு தெரியுதே தவிர இன்னும் பில்டிங் மேல உட்காரவே இல்ல. இல்ல, நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை நான் சொல்றேம்மா, பிசாசு சரியான தந்திரசாலி. அவனுக்கு தெரியும் எப்படி நம்மளை மூல செலவு பண்ணி நம்மளை ஏமாத்தி அவன் இடத்துக்கு கொண்டு போகணும்னு அவனுக்கு நல்லா தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ வேஷம், நாத்திகர்களுக்கு நாத்திக வேஷம், அவனுக்கு எந்த வேஷம் எங்க யாருக்கு போட்டா யாரை ஏமாத்துவாங்கன்னு நல்லா தெரியும். அவன் தந்திரசாலி, பக்கா தந்திரசாலி. கிறிஸ்தவர்களுக்கு வசனத்தை பேசிதான் ஏமாத்துவான்.
இயேசுன்னு எனக்கு தெரியுது. தெரியறதுனால நான் என் வீட்டை கட்டுறேனானா இல்ல. ஏன்னு சொன்னா கண்மேல மேலோட்டமா இல்ல, எங்க இருக்கு? அடியில இருக்கு. சரி சார், அடியில இருக்கிற கண்மலைய எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது? ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்காக்கு வாங்க பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 48 வாசிங்க. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு. அப்போ கண்மேல மேல இல்ல, எங்க இருக்கு? ஆழத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்துங்கிற பேர் எனக்கு தெரியும். ஆனா அந்த பேர், அந்த நாமத்துல என்னுடைய வாழ்க்கை கட்டியிருக்கிறேன் ஆனா இல்ல. ஆனா இங்க கற்பாறை இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த கற்பாறையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சார் செய்யணும் கேட்டா, முதல் ஸ்டெப்பே சொல்றாரு, ஆழமா என்ன செய்யுங்க. ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த வசனம் ஒரு பட்டயம் போல, இந்த வசனம் ஒரு பட்டயத்தை போல. இந்த பட்டயம் முதல்ல என்ன செய்யும்னா, ஒரு மனுஷன் படிக்கும் பொழுது அவனுடைய சொந்த இருதயத்தை குத்தி தோண்டும். என்ன செய்யும்? என்ன செய்யும்? வசனம் படிப்போம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை. இந்த வசனம் படிச்ச உடனே இந்த இருதயத்தை இந்த பட்டயம் என்ன செய்யுதுன்னா குத்துது. என்னன்னு குத்துது? ஆண்டவரே, என்கிட்ட இந்த சாந்தம் சொல்லுங்க இல்லையே. உடனே இப்ப ஆழமா தோண்டுது உள்ள. அடுத்து, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம். குத்துது இருதயத்தை. ஐயோ, எனக்கு இவ்வளவு மேட்டிமை பெருமை உள்ள வச்சிருக்கிறேன், ஆவியில எளிமை இல்லையே. குத்துது. உடனே ஆழமாய் தோண்டு. ஒரு வசனத்தை நான் படிக்க 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 என் சொந்த இருதயத்தை அது ஆழமா தோண்டுது. இப்படி இல்லையே, இப்படி இல்லையே, இப்படி இல்லையே. தோண்ட 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 உள்ள இருந்து என்ன வரும் தெரியுமா? கரெக்டா சொல்றவங்களுக்கு பரிசு உண்டு. தோண்ட தோண்ட என்ன வரும்? கற்பாறை வருமா? தோண்ட தோண்ட குப்பை வரும். The more you dig, the more it will stink. எவ்வளவு தோன்றமோ அவ்வளவு தூரத்துக்கு உள்ள இருந்து குப்பை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? வந்துகிட்டே. தன் சகோதரனை பார்த்து மூடனே என்று சொல்லுகிறவனே, நீ எரி நரகத்துக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். முட்டாளே அப்படின்னு கூப்பிடுறோம். இதுக்கு பனிஷ்மெண்ட் எங்க இருக்குன்னா தீலையா. இது நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்னா குத்துது. குத்திட்டு, ஐயோ நான் இப்படி சொல்றவன் தானே ஆண்டவரே, விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக ஒரு ஸ்திரிய இச்சையோடு. ஐயோ என் கண்ணு பாக்குது ஆண்டவரே. இருதயம் குத்துது. தோண்ட தோண்ட உள்ள இருந்து பார்த்தா, நீங்க தோண்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா குப்பை, உள்ள இருக்கிற குப்பை எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும். என்ன எங்க பார்த்தது, என்ன செஞ்சது, நான் இந்த என் குணம் எப்படி இருக்கு, என் கேரக்டர் எப்படி இருக்கு, நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன், இது வெளியில வர 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 எனக்குள்ள இன்னொன்னொரு ஆசையும் பெருகிக்கிட்டே இருக்கு. என்ன ஆசை பெருகிட்டு இருக்குன்னா, எப்பத்தான் இந்த கல்ல நாம கண்டு. கிறிஸ்தவத்தை ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் ஆக்கிட்டாங்க. சும்மா வர வேண்டியது ஜாஸ்மின் அப்படின்னு பேரை மாத்தினா அவங்க கிறிஸ்டியன், ஜான் அப்படின்னு மாத்திட்டு அவர் யாரு? கிறிஸ்டியன். இதுக்கு முன்னாடி சிகரெட்டு குடிக்காத ஜான், இப்ப சிகரெட்டு குடிக்கிற ஜான், அவ்வளவுதான். அதான் நிறைய இடத்துல இந்த கதை சொல்லியிருக்கேன், இங்க சொல்றேன். ஒரு கிளி ஒன்று ஒரு ஒயின் ஷாப்ல கட்டியிருந்தாங்க. சரியா? என்ன ஷாப்ல? அப்போ அந்த கிளி என்ன பண்ணுச்சுன்னா, பேசுற கிளியாக்கும். வர போற ஆட்கள் எல்லாம், உள்ள வரவங்க எல்லாம் என்ன சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வர போறாங்க, உள்ள பூரா குடிகாரங்க, உள்ள வந்தவங்க எல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறான். பார்த்த உடனே இந்த கிளி நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. எதுல? கெட்ட வார்த்தையில அமர்க்களமா ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்ப வெளியில தொங்க விட்டுருக்க கிளி என்ன பண்ணுதுன்னா, வருகிற குடிமகன்கள் எல்லாம் வெல்கம் நோட்டு எதுல தான் கூப்பிடுது? சொல்லுங்க.
வாடா அவனே இவன் எங்குது எது கிளி. இப்போ குடிமகனுக்கெல்லாம் பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகி போச்சு. ரொம்ப பார்த்துட்டு என்னடா அந்த கிளி நம்மளை இப்படி சொல்லுதேன்னு சொல்லிட்டு கிளியை கொலை செய்யறதுக்கு போறாங்க. உடனே அங்க இருக்கிற ஓனர் பார்த்தாரு, இல்லை இப்படியே விட்டா கிளியை நாளா பிச்சிருவானுங்க, அதனால அந்த கிளியை உயிரை நம்ம ஜீவன் என்ன செய்யணும் தப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு நேரா அந்த கிளி குண்டை தூக்கிட்டு போய் பக்கத்துல ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தார். யார் இருந்தா? ஒரு சர்ச்சு. நேரா போய் பாஸ்டர் கையில கொடுத்துட்டார். எதுக்கு? பாஸ்டர் எப்படியா அந்த கிளியை ரட்சிப்புக்குள்ள நடத்துங்க, ஓவரா கெட்ட வார்த்தை பேசுது எது கிளி. உடனே பாஸ்டர்னு டாஸ்க் எடுத்துக்கிட்டாரு. எடுத்து கிளிக்கு அது அவருக்கு முழு விஷயம் தெரியாம மனுஷன் என்ன செஞ்சுட்டாருன்னா முத நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் வாசல்ல தொங்க விட்டாரு. இப்ப விசுவாசிகள் எல்லாம் பக்தி மயமா பைபிளை பிடிச்சி நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நேரா உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. லைனா வந்தா வெல்கம் நோட் என்னன்னு கொடுக்குதுன்னா, வாடா அவனே வாடா இவனேன்னு கெட்ட கெட்ட வார்த்தையில வெல்கம் நோட்டு கொடுக்குது கிளி. இப்ப விசுவாசி எல்லாம் பதறி போய் பாஸ்டர்ட்ட போய், பாஸ்டர் இந்த கிளி என்னவாய் பேசுது, இந்த கிளி எப்படி வச்சிருக்கீங்க? பாஸ்டருக்கு ரொம்ப மன சஞ்சலமாகி இந்த கிளியை பிரைவேட்டா ரட்சிப்புக்குள்ள நடத்துவோன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டார் வீட்டுக்கு. கூட்டு போய் டெய்லி கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை போதும், அவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அந்த கிளிக்கு நாக்கெல்லாம் பழக்கி அழகா அந்த கிளியினுடைய பேச்சை எல்லாத்தையும் மாத்தி இப்ப கிளி ஒரு 2-3 மாசத்துல ரட்சிக்கப்பட்டுருச்சு. இப்ப பாஸ்டருக்கு என்ன சந்தோஷம்னா, ஆளுதான் ரட்சிக்கப்படல, கிளியாவது நம்ம பேச்சை கேட்டு ரட்சிப்புக்குள்ள வந்துருச்சேன்னு படு சந்தோஷத்துல இப்ப என்ன செய்யறாரு தலைவர், கிளியை தூக்கிட்டு போய் நேரா கூண்டை தூக்கி வெளியில போட்டார். எங்க சர்ச்சுக்கு வெளியில 3 மாசம் கழிச்சு. இப்ப பார்த்தா வர்ற ஆட்கள் எல்லாம் வராங்க. இப்ப கிளி என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு மகிமை, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கல. கொஞ்சிறாங்க கிளியை பிடிச்ச, ஐயா ஐயோ ஐயோ என்ன அழகு கிளின்னு சொல்லிட்டு. இப்ப பாஸ்டருக்கு பூரிப்பு தாங்கல, நம்ம ட்ரெயின் பண்ண கிளியில இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம். இப்ப ஒரு நாள் என்ன செஞ்சாரா, கிளியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கிளி கிட்ட கேட்டார், ஏ கிளியே நீ இப்ப இப்படி மாறினதை நினைச்சு எனக்கு பட்டு சந்தோஷம் கிளியே, ஆனா எனக்கு நீ ஒண்ணு சொல்ல, நீ அங்க ஒயின் ஷாப்ல இருந்ததுக்கும் இங்க இருந்ததுக்கும் என்ன வித்தியாசத்தை பார்க்க? தேவையா அந்த கேள்வியே? இப்ப கிளி சொல்லுச்சு, பாஸ்டர் அங்க வர்றவன் ஃபுல்லா ட்ரெஸ்ஸோட வருவான், போகும்போது ட்ரெஸ் இல்லாம போவான். இங்க அப்படி கிடையாது பாஸ்டர், நீட்டா வராங்க நீட்டா போறாங்க. அங்க கெட்ட வார்த்தையா பேசுவாங்க பாஸ்டர், இங்க தெய்வத்தை புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்காங்க பாஸ்டர். அங்க தனியா தான் பஸ் வருவான், இங்க குடும்பம் குடும்பமா வராங்க பாஸ்டர், ரொம்ப நல்லா இருக்கு. சொன்ன உடனே பாஸ்டருக்கு படு சந்தோஷம். ஆனா பாஸ்டர் ஒரு ஒத்துமை இருக்கு. பாஸ்டருக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு ஒரு நிமிஷம். ஒத்துமையா? என்ன கிளிய ஒத்துமை? அங்க வர்றவன் தான் பாஸ்டர் இங்கேயும் வரான். எங்க வர்றவன் எங்க வர்றாளு கதையில அங்க வர்றவன் தான் சார். இடம் மட்டும்தான் சார் மாறி இருக்கு, ஆள் ஒண்ணும் மாறல. கிளியே கண்டுபிடிக்குது, தெய்வம் கண்டுபிடிக்க மாட்டாரா? அப்ப என்ன சார் செய்யணும்? நானு இந்த வசனம் என் இருதயத்தை குத்தி 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 ஆழமா தோண்டி உள்ள இருக்கிற குப்பை, என் சுபாவம், என் நேச்சர் எல்லாத்தையும் வெளியில எடுத்து கொண்டு வருது. ஒரு ஆசையோட. என்ன ஆசையோ தெரியுமா? எப்பத்தான் என் வாழ்க்கை நிலைவரப்படுமோ, எப்பத்தான் என் ஆண்டவர் மேல என் வீடு கட்டப்படுமோ, எப்பத்தான் அவருக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை நான் வாழுவேனோங்கிற வாஞ்ச இருக்கிற ஆளுதான் இயேசுவை கண்டே பிடிக்க முடியும். பேரை வச்சு இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. நோ சார், பேரை வச்சுட்டு டக்குனா நாங்க வந்துட்டோம், சபைக்கு வந்துட்டு இயேசுவை கண்டுபிடிச்சோம் இல்ல சார். ஸ்டில் யூ நாட் அட் ஃபவுண்ட் ஜீசஸ். இயேசுவை கண்டுபிடிக்காத பலர் இங்க உண்டு, சாரி டு சே. ஏன் தெரியுமா? ஏன்னா உள்ள குத்துறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை, இருதயத்துல தேடுதலே இல்லை. அதனால நீங்க இயேசுவை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் ஒரு மத தலைவராக தான் உங்க வீட்டில் இருக்காரு, நாட் as a savior. ரட்சகராய் உங்களுக்கு அவர் வெளிப்படவில்லை, மத தலைவராய் வெளிப்பட்டிருக்கிறார். ரட்சகர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவங்களில் இருந்து உங்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவத்துல இருக்கிறேன், பாவம் வேண்டான்னு நினைக்கிறவனுக்கு தான் அவர் ரட்சகர்.
பாவ உணர்வே இல்லாம நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு என்ன அப்படின்னு சொல்ற ஆளுக்கு அவர் ரட்சகர் இல்லை, மதத்தலைவர். மதத்தலைவர் ஒரு நாளும் உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை. ரட்சகராக இயேசு மட்டும்தான் காப்பாற்ற போகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு போய் தோண்டுங்களேன். ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா அந்த வசனம் சொல்றதை பார்த்துட்டு இப்படி சொல்லுதே ஆண்டவரே, நான் இப்படி இல்லையே, தோண்டுங்களேன். தோண்டுனா தான் எதை கண்டுபிடிக்க முடியும்னா அஸ்திபாரத்தையே என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அப்படி தோண்ட 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 ஒரு நாள் ஒன்று வரும், ஒரு வருடங்கள் ஒன்று வரும், ஒரு காலம் ஒன்று வரும். அந்த காலம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்றால் வசனத்திலே நிலைத்து நடக்கிற ஒரு காலமாய் அது இருக்கும். வசனத்தை விரும்பி நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமா உங்களுக்கு இருக்காது. அதுல இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்க சுபாவத்தோடு உங்க நேச்சரோடு பியூட்டிஃபுல்லா மிக்ஸ் ஆகி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க யாரு மேல கட்டப்பட்டிருக்கிறீங்கன்னா கன்மலையின் மீது. அல்லேலூயா. இப்பதான் அஸ்திபாரத்தையே கண்டுபிடிச்சிருக்கு. பக்கத்துல கை பிடிச்சிருங்க, மணி 8:30 ஆச்சு. இப்பதான் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கு, அஸ்திவாரத்தையே கண்டுபிடிச்சிருக்கு. இப்பதான் இயேசுவையே இப்ப என்ன செஞ்சிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிருக்க. இதுக்கு அடுத்து என்ன கட்டணும், அது பெரிய ப்ராசஸ். இப்பதான் அஸ்திவாரத்தை பிடிச்சிருக்கு, அடுத்து என்ன செய்யணும் நம்ம. இப்ப விஷயம் என்னன்னா அஸ்திவாரம் இயேசுவா இருந்தா வீடு கட்டுறது யார் தான் கட்டுவா. சில ஆளு அஸ்திவாரத்தை இயேசுவா வச்சுக்கிட்டு எங்க இஷ்டத்துக்கு வீடு கட்டுவோன்னு கட்டுவாங்க. இல்ல, அஸ்திபாரம் தெய்வமா இருப்பார் என்றால் என்னுடைய விசுவாச வீட, என் வாழ்க்கைய, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டங்களை யாரு தான் கண்ட்ரோல் பண்ணுவார்னா இயேசு தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அவருடைய சித்தம் தான் என்னை கண்ட்ரோல் பண்ண போகுது. அப்படின்னா வீடு கட்டுறதுல எங்க கட்டலாம், எப்படி கட்டலாம், இந்த கட்டுகிற சமாச்சாரத்தை எல்லாம் இனி யாரு தான் பண்ணுவான்னா தெய்வம். உங்க வாழ்க்கையினுடைய புள்ளி விவரத்தை முதற்கொண்டு யாரு தான் முடிவு பண்ணுவான்னா இயேசு. அல்லேலூயா. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது எது பார்க்கும்போது சொல்லுங்க, வீட்டில் கல்யாணத்துக்காக காத்திருக்கிற, கல்யாணம் என் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்ற ஆட்கள்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். வெயிட்டிங்ல இருக்கிறோம், கை உயர்த்துங்க ஐயா. பரவாயில்ல, சந்தோஷம். இந்த வீட்டுக்குள்ள ஒரு சமாச்சாரம் ஒன்று நடக்கும். என்ன சமாச்சாரம், தேவ சித்தம். என்ன சித்தம், இருக்கிறதே பரிதாபமா இருக்கும். அதான் சரியா. என்ன சார் தேவ சித்தம்னு கேட்டா அப்பா சொல்லுவாரு, வரப்போற மருமகா MBBS ABCD பிராக்கெட்ல லண்டன் அப்படின்னு போட்டிருந்தா அது யாரு சித்தம். அம்மாமார்களுக்கு பட்டாசு வர்ற புள்ள அட்லீஸ்ட் ஒரு 150. என்னது எனக்கு தெரியல, என்னன்னு சொல்லுங்க. 150 என்னது, சவரனா வந்தா அது யாரு சித்தம், அக்கா போங்க. அடுத்து வர்ற பையன் இருப்பார்ல வீட்டுல, பையன் வந்து வர்ற புள்ளன்னே சுண்டி விட்டா ரத்த வர கலர்ல இருக்கணும். என்ன கலர்ல இருக்கணும். இந்த 3 சேர்ந்து வந்தா யாரு சித்தம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. உருப்பிடுறது ரொம்ப கஷ்டம், வாய்ப்பே கிடையாது. இது தேவ சித்தம் இல்லம்மா, உங்க சித்தம். இதுல முடிச்சு விட்டு அங்க காட்ல வேற மேல இது கர்த்தரால் அவர் நெஞ்ச புடிச்சு உட்கார்ந்துருக்காரு. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே. வீடு அவர் தான் கட்டணும், வீடு அவர் தான் கட்டணும். என் பிள்ளைக்கு மருமகளா இருக்கட்டும் மருமகனா இருக்கட்டும், தெய்வம் காட்டுறதுதான் எனக்கு நல்லது. பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்னவாகுங்கள், மறுரூபமாகுங்கள். ரோமர் 12:2 நினைக்கிறேன். ரோமர் 12:2 அது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம்
இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே 3 காரியத்தை கண்டுபிடிக்கணுமா. என்னது? தேவனுடைய நன்மை, அடுத்தன பிரியம், அடுத்தன பரிபூர்ணமான சித்தம். இந்த 3ஐயும் ஒரு மனுஷன் பகுத்து அறியணும்னா அவனுடைய மனது எப்படி இருக்கணுமா? மறுரூபப்பட்டு இருக்கணும். மறுரூபப்படுகிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மனது மண்ணோட ஒட்டி இராம விண்ணோட ஒட்டி இருக்கணும். ஏன் எண்ணங்கள் ஏன் விருப்பங்கள்னு சொல்லாம தேவன் எதை செய்கிறாரோ அதை செய்யட்டும். இதுக்கு பேரு தான் மனம் மறுரூபப்படுகிறது. இப்ப நம்ம இதுல இருக்க வித்தியாசத்தை பார்ப்போம். ஒரு மனம் மறுரூபம் ஆகாத ஒரு மனம் எப்படி பார்க்கும் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ண சித்தம், அவைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மை. அவைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அவைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அவருடைய பரிபூர்ணமான. இது மறுரூபமாகாத இருதயம். மறுரூபமாக்கப்பட்ட இருதயம் என்ன செய்யும்? அப்படியே மாத்தி சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் கொடுக்கிற நன்மையை கேள்வி கேட்காம வாங்கிறோம். அடுத்து, தேவனுக்கு எது பிடிக்கும்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்கிற விஷயமே இல்லை. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, முறைக்காதீங்க, நாளைக்கு போயிருவேன். உங்களுக்கு பிடிக்கிறத யாரும் கேட்கல. யாருக்கு பிடிக்குதான்னு பார்க்கணும். சிம்பிள் சிம்பிள் சார். மோசே ஒரு ஒய்ஃபை கட்டிட்டு வந்துட்டார். பேர் என்ன? சிப்போராள். சரியா? அந்த அம்மா வந்து ஒரு பிளாக் விமன். அவங்க வந்து கருப்பு இனத்தை, இத்தியோப்பியன் கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். சரியா? கல்யாணம் முடிஞ்சு பல வருஷம் ஆகிப்போச்சு. எத்தனை வருஷம்? அது பல வருஷம் ஆகிப்போச்சு. பல வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மோசேயே சந்தோஷமா யாரு கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு? சொல்லுங்க. தங்கச்சிக்கு பொறுக்கலை, கருவாச்சியை போய் கட்டிட்டு வந்திருக்கான். யார? எனக்கு என்ன புரியலன்னா, புருஷனே அமைதியா இருக்காருமா, உங்களுக்கு என்ன? என்ன நம்ம ஜாதியில இருந்து கெட்டல, புருஷனே அமைதியா தான் இருக்காரு, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? என்ன இங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்க? புருஷனே அமைதியா தான் இருக்கு. தேவனே அப்ரூவ் பண்ணும் போது உங்களுக்கு என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உங்க மனசு இன்னும் மறுரூபமாகலன்னு அர்த்தம். மறுரூபமாயிருக்கிற இருதயம் என்கிட்ட இருந்து தெய்வத்துக்கு ரெக்வெஸ்ட் போறது இல்ல. தெய்வம் எதை கொடுக்கிறாரோ அதை மனரம்யமா ஏற்றுக்கொள்ளும். உங்களை நீங்களே வஞ்சித்துக்காதீங்க. நம்ம நல்லா தான் பண்றோம், ஆண்டவருக்காக அது செய்யறோம் இது செய்யறோம். சார், உங்களுடைய வில்ல விட்டு கொடுக்காத வரைக்கும், உங்க விருப்பத்தை விட்டு கொடுக்காத வரைக்கும் நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்யவே முடியாது. என் மனைவிக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்போது சொல்றேன், எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவ யாரு, என்ன பண்றா, எங்க வேலை பார்க்கறான்னு எனக்கு தெரியும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா இதுதான் பொண்ணுன்னு ஆண்டவர் காமிச்சிட்டாரு, இதுதான் பையன் காமிச்சிட்டாரு. எந்த குளம், எந்த கோத்திரம், எந்த ஊரு, என்ன பண்றான் ஒன்னும் தெரியாது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பண்ணிட்டு தான் பேசணும். அதனுடைய விளைவு என்ன? கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். பலருக்கும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். பல யங் சில்ட்ரனுக்கு எக்ஸாம்பிளா தெய்வம் வச்சிருக்கிறாரு. ரீசன் என்ன தெரியுமா? நீங்க கொடுத்தா நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து உசிலம்பட்டி வாடிப்பட்டியை தாண்டின ஆள் கிடையாது. நம்மளுக்கு அதை சுத்தின ஆளு. என் ஒய்ஃப் உலகம் ஃபுல்லா சுத்தினவங்க. நான் கட்டும் போது அவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம இங்க பரோட்டா கலக்கி சாப்பிட்டுட்டு இருந்த ஆளு மதுரையில. சார் ஒரு வார்த்தை கேட்கல. சார் இதுதான் பையன், ஃபிக்ஸ்டு. இதான் பொண்ணு, ஃபிக்ஸ்டு. ஏன் தெரியுமா? தெய்வத்துக்கு இதான் பிரியம், தெய்வத்துடைய சித்தம் இதான் அப்படிங்கறத தெரிஞ்சிருச்சுன்னா டைரக்டா உள்ள போயிடணும். அப்படி போனீங்கன்னா உங்க புள்ள வாழ்க்கை தப்பிக்கும். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஆரம்பத்திலே சொல்றேன், உங்க பிள்ளையோட குடும்பம் வாழும். எந்த கொம்பனாலும் உங்க குடும்பத்தை பிரிக்கவே முடியாது. டிவோர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை உங்க குடும்பத்துக்குள்ள இருக்காது. அல்லேலூயா.
வீடு அவர் தான் கட்டணும். அதான் மோசே என்ன பண்றாரு, ஆண்டவரை பார்க்கிறார். ஆண்டவரை பார்த்துட்டு கீழே வரும்பொழுது ஒரு பிளானோட வரார். என்ன பிளான் எடுத்துட்டு வராருன்னா, கூடாரம் கட்டுகிறது எப்படி, ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி பிளான் எல்லாம் எடுத்துட்டு வராரு. பிளானை எடுத்துட்டு வந்தாலும் கெட்ட ஞானம் யாருகிட்ட இருந்துச்சுன்னா பெசலேல்னு ஒரு மனுஷன் கிட்ட. யாருகிட்ட இருந்துச்சு? பெசல். அப்ப பிளான் ஒருத்தர் எடுத்துட்டு வராரு, கட்டுறதுக்கான அறிவு வேற ஒருத்தர் கிட்ட இருக்கு. இது புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு நிழல். என்ன நிழல் அப்படின்னு கேட்டா, இயேசு நமக்குள்ள வாசம் பண்ணவும் இதை வீடாய் மாற்றுகிறதற்கான திட்டத்தோட இயேசு இந்த பூமிக்கு என்ன செஞ்சார்? வந்தார். ஆனா இதை கட்டுகிற பொறுப்பை யாருகிட்ட கொடுத்துட்டு போனார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட. யாருகிட்ட கொடுத்துட்டு போனாரு? அப்படின்னா இந்த வீட்டினுடைய இன்ஜினியர் யாரு? சத்தமா சொல்லுங்களேன். இந்த வீட்டினுடைய சிவில் இன்ஜினியர் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். வசனம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை என்ன படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவில் இன்ஜினியரை டென்ஷன் ஆக்காதீங்கிறாரு. யாரு? வேதம். சார் வெசலல் நேரா வராரு. நேரா வந்தா இடத்த ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பிளாட் போட்டாச்சு. போட்டு இந்த பிளாட்ல தான் நம்ம வீடு கட்ட போறோம். இந்த பிளாட்டுக்கு பேர் என்னன்னா ஆலயத்தின் பிளாட். இப்ப நம்ம ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா அந்த நிலத்துக்கு என்ன பேர் கொடுப்போம்னா சபை இடம். என்ன இடம் சொல்லுங்க? சபை இடம். அது மாதிரி இன்னும் வீடு கட்டவே இல்லை, வெறும் பிளாட் தான் இருக்கு. அதனால நம்மள ஆண்டவர் என்னன்னு கூப்பிடுறாருன்னா, இது நான் தங்குகிற ஆலயம். நம்மளுக்கு உள்ள பெரிய பெருமைன்னா அவர் தங்குகிற ஆலயமாக்கும். இன்னைக்கு கேள்வி என்னன்னா, சார் பேஸ்மெண்டோட நிக்கிற ஆலயமா இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி இருக்கிற ஆலயமா இல்ல முழுசா முடிச்சிருக்கிற ஆலயமான்னு ஒரு கேள்வி இருக்கு. பேஸ்மெண்ட்டுக்கு பேரும் என்னதான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு பேரும் முடிச்சதுக்கு பேர் என்னதான்? ஆலயம் தான். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை நீ துக்கப்படுத்தாதிருங்கள். சார் துக்கப்படுத்தினா என்ன சார் நடக்கும்? ஆலயம் கட்டப்படாது. அது எப்படி பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திட்டு ஆலயம் எப்படி கட்ட முடியும்? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கலாத்தியர் நினைக்கிறேன். கலாத்தியரா எபேசியரா? எபேசியர், மன்னிக்கணும், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். எதெல்லாம் சார் ஆண்டவரை துக்கப்படுத்தும்? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பொறாமை, இதெல்லாமா அப்படின்னு கேட்டா அவ்வளவுலாம் நீங்க போக வேண்டாம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிற விஷயங்கள் என்ன? அடுத்து சகல விதமான கசப்பு. பக்கத்துல இதெல்லாமா ஒரு மேட்ரு? கசப்பு உள்ள இருந்தா ஆவியானவர் உங்க பில்டிங்கை கட்டவே மாட்டார். யார் மேலையாவது கசப்பு இருக்கா? ஐயா கசப்பு இருக்கானே, தாழ்மையோட சொல்றேன், ஆண்டவரே இந்த கசப்பை என்னை விட்டு எடுத்து போட்டுருங்க, நான் உங்களை மனதார மன்னிக்கிறேன்னு மன்னிச்சிருங்க. இல்லாட்டி நீங்க கடைசி வரைக்கும் பிளாட்ஃபார்ம்ல அதே ஃபவுண்டேஷன்ல அப்படியே தான் இருப்பீங்க. கசப்பு. அடுத்து என்ன? கோபம், மூர்க்கம். ஐயா நான் சொல்றேன், இந்த காரியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுகிறதற்கு விடாத காரியங்கள். தயவு செஞ்சு உங்களுக்குள்ள இருக்கிற கோபத்தையும் மூர்க்கத்தையும், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கடந்து போயிடாதீங்க. ஆண்டவரே இந்த கோபத்தையும் மூர்க்கத்தையும் எப்படியாவது என்னை விட்டு இந்த முள்ள புடுங்கிருங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? அப்பனா தான் நீங்க கட்டப்படுவீங்க. அடுத்து என்ன? இதுதான் அல்டிமேட். அடுத்து என்ன? கூக்குரல்னா என்ன? கூக்குரல்னா என்ன? சத்தம் போடுறது. ஓய் ஓய் போய். சார் வீட்டில் கத்துற ஆளா இருந்தா சொல்றேன், சவுண்டை ரைஸ் பண்ணாலே ஆண்டவர் சொல்றாரு, தம்பி ஒரு செங்கலை உருவிடுவேன்ட்டாரு. நான் பயப்படுவேன், இதுக்கு உண்மையாவே.
நாம சில நேரத்துல ஆவேசத்துல கத்திடுவோம், எதையாவது செஞ்சிருவோம். செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ மனுஷன் செங்கலை உரிப்பாருன்னு. ஏன் தெரியுமா? இங்க ப்ராப்ளமே என்ன தெரியுமா? பல வருஷமா 60 வருஷமா என்ன நடக்குது தெரியுமாக்கா? உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும். அவர் கட்ட நீங்க செங்கலை உருவ, அவர் கட்ட நீங்க இடிக்க, அவர் கட்ட என்னை மன்னிச்சிருங்களா ஆண்டவரே, இடிக்க திருப்பி இடிக்க என்னை மன்னிச்சு, கட்ட இடிக்க கட்ட இடிக்க, இன்ன வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட என்ன செய்யல. இது கட்டுறதும் இடிக்கிறதுமாவே இருக்கே தவிர ஒரு நாளும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கூட என்ன செய்ய மாட்டேங்கி, முடிய மாட்டேங்கி. அதனால தான் பைபிள் டாக்ஸ் அபவுட் கன்சிஸ்டன்சி. நிலைவரமான ஆவி. சங்கீதக்காரன் சூப்பரா கேட்கிறார், எனக்கு நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அப்பதான் அழகா சீரா கட்ட முடியும். கத்தாதீங்க, கோவப்படாதீங்க, வேற என்ன? தூஷணம் சார், எல்லாமே இருக்கு சார். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருக்காக மகிமையா எழும்ப வேண்டிய என்னைய எழும்ப விடாம என்னை அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் நான் அதை சொல்றேன்னா, எனக்கு நீங்க ஒரு பதில் சொல்லணும். ஆலயம் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே தேவ மகிமை மேல இருந்துச்சா, ஆலயம் கட்டி முடித்த பின்னாடி தேவ மகிமை மேல வந்துச்சா? சத்தமா listen to me. தெய்வம் உங்க வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவருடைய மகிமை உங்க மேல தங்குகிறதற்கு. எவ்வளவு குவிக்கா நீங்க உங்களை சரண்டர் பண்றீங்களோ அவ்வளவு குவிக்கா கர்த்தர் உங்களை கட்டிடுவார். சிலரை கட்டுறதுக்கு ஆண்டவருக்கு 5 வருஷம் போதும், சிலருக்கு 2 வருஷம் போதும், சிலருக்கு 50 வருஷம் ஆனாலும் அந்த ஆளு கட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அது செங்கலை உருவுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கு. நான் என்னைய மாத்திக்கவே மாட்டேன். உங்களுக்கு நீங்க யாருக்குமே பிரயோஜனமான ஆள் கிடையாது. ஏன்? மகிமை இல்லாத ஆளு, தேவ மகிமையை சுமக்காத ஆள்னால ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்ல. அப்ப எவ்வளவு வேகமா என் இன்ஜினியர்கிட்ட போய் என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, சீக்கிரமா எவ்வளவு சீக்கிரத்துல கடன் கட்ட முடியுமோ எனக்கு நீங்க ஒரு காரியத்தை சொல்லுங்களேன். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டும் போது அங்க இருக்கிற கொத்தனாரு இன்ஜினியரும் ஒரே மாசத்துல கட்ட வேண்டிய காரியங்களை 1.5 வருஷம் இழுக்காங்க. என்ன செய்வீங்க? சந்தோஷமா இருப்பீங்களா? பரவாயில்ல, இன்னும் 2 வருஷம் கூட எடுத்து கட்டுங்க, பிரச்சனை கிடையாது சொல்லுவீங்களா? சீக்கிரம் கட்ட பொங்கு. எனக்கு என்ன புரியலன்னா, அழிஞ்சு போற வீட்டை அவ்வளவு வேகமா கட்டணும்னு நினைக்கிற நீங்க இந்த வீட்டை கட்டணும்னு நினைக்கவே மாட்டீங்க. வாய் எத்தனை பேருக்கு நான் உண்மையா கேட்கிறேன், என்னால இந்த உலகத்தின் மக்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் நான் வாழ்ற நாட்களை இருக்கணும்னு நினைக்கிறாள்லாம் வலது கையை உயர்த்துங்க. நான் பார்க்கிறேன், இந்த பூமியில வாழும் போது என்னால ஒரு பெரிய பிரயோஜனம் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு இருக்கணும். வேணும்ல, அவரை கட்டுறதுக்கு விட்டுருங்க. இதெல்லாம் என் பாண்ட் நேச்சரு உள்ள இருக்கிறது. அப்படி காம்ப்ரமைஸ் ஆகி போகாம, ஆண்டவரே இன்னைக்கு நான் என்னை முழு மனசை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை நீங்க கட்டுகிறதற்கு நான் அலோவ் பண்றேன். உங்க மகிமை என் மேல தங்கட்டும். நீங்க எல்லாம் பிரயோஜனம் உள்ளவர்களா மாறிடுவீங்க. நீங்க பேசுனா ஒரு பிரிய போற ஒரு குடும்பத்துல போய் நீங்க ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா ஆண்டவர் அந்த வீட்டை கட்டிடுவாரு. நம்மளை மாத்தணும் ஆண்டவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, எவனோன்னு சொல்லாம இருதயத்துல கை வைங்க பார்க்கலாம். நான் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி செய்கிறதற்கு என்னைய இந்த இரவு வேளையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அசையாதபடிக்கு கர்த்தர் எங்களை காப்பீராக. ஒரு ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். Thank you Father. இது ஒரு சுய பரிசோதனை செய்கிற சில மணித்துளிகளா இது ஆண்டவர் நமக்கு அமைச்சு கொடுக்கட்டும். கசப்பு, விரோதங்கள், மூர்க்கங்கள், மன்னிக்காத சுபாவங்கள், இதெல்லாம் உங்களுடைய இருதயத்துல இருக்குன்னா ஆண்டவரிடத்துல எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் கண்களை மூடுங்க.
பகை யார்கிட்டையாவது இருக்கா? கசப்பு யார்கிட்டையாவது இருக்கா? வருத்தம் யார்கிட்டையாவது இருக்கா? இல்லை என் சொந்த சுபாவத்தை குறித்து நான் கலங்குறேனா? இதை ஒரு 2 நிமிஷம் அமைதியா நின்று ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னு சொன்னா ஒரு பெரும் வெள்ளம் ஒண்ணு வரப்போகுது. இதுல என் வீடு உங்க வீடு அசையாம நிக்கணும்னு ஆண்டவர் ரொம்ப விரும்புறார். அது ஒரு மகிமை பொருந்திய வீடாய், பலருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு வீடாய் கர்த்தர் அதை அமைத்து கொடுக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறார். நீங்க ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துருங்க. தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நாம வீராப்பா இருக்கணும்னு நீடு இல்லை, நான் இப்படித்தான் சொல்லி கடந்து போகணும்னு இல்லை. நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவரே என் நிலைமை இதுதான், என்னை நீங்க மாற்றுங்க, நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் பலவீனத்துல உங்களுடைய பலன் விளங்கட்டும்னு நீங்க சொல்லுவீங்கன்னா இந்த ராத்திரி வேளையில் கர்த்தருடைய தயவு உங்கள் மேல வந்து அமருகிறது. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்லா கேளுங்க ஆண்டவரிடத்தில். ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க. உங்களுக்கு தெரியும், உங்க இருதயத்தின் எண்ணங்களும் நினைவுகளும் உங்களுக்கு தெரியும். என்னை காட்டில் அதிகமா உங்களுக்கு தான் தெரியும். வேண்டான்னு சொல்லுங்க, அதை வெறுத்து தள்ளுங்க. நான் கண்மலையின் மீது கட்டப்படணும் ஆண்டவரே, மணலில் மேல அல்ல, அது சரிந்து விழுந்துரும். உங்க மேல, கிறிஸ்து இயேசுவின் மேல நான் கட்டுகிறதற்கு, அந்த கிருபையின் கல்லாகிய இயேசுவின் மேல கட்டுகிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு பெரிய சமாதானம் இந்த ராத்திரி வேளை உங்க இருதயத்தை மூடும். நீங்க இதை விட்டு கொடுக்குறீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய சமாதானத்தோட தான் இந்த இடத்தை விட்டு நீங்க வெளியில போயிருவீங்க. ஏன்னா தேவனோடு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆக்கினை தீர்ப்பு ஒருத்தர் மேல ஏற்கனவே வந்திருக்கு. அதனால ஒரு சமாதானம் இந்த ராத்திரி வேளை நமக்கு உண்டு. மனம் திரும்புவோம். ஹalleluya, 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 நல்ல 2 கையும் உயர்த்தியா. அல்லேலூயா, ஆமென். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. வாழ்க்கை அழிந்து விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றோ மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. ஹalleluya, நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
நன்றி செலுத்துகிறோம். இந்த 2வது நாள் கூடுகையிலும் நீர் உடைய வார்த்தையினால் எங்களோடு கூட பேசின இந்த துப்பிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்மலையாக கிறிஸ்துவின் மேலே நாங்கள் இன்னும் அஸ்திவாரத்தை மாத்திரம் போட்டு இன்னும் முழுமையான மகிமையாய் தங்குகிற அந்த ஆலயத்தை கட்ட முடியாமல் எங்களை ஒவ்வொரு நாளும் தடுத்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக. நாங்கள் விடுதலையோடு கட்ட, என் ஆண்டவர் அதை கட்ட நாங்கள் அதை விட்டு கொடுத்து கர்த்தருக்கு சித்தமானதையும் கர்த்தருடைய வழிகளில் நாங்கள் நடக்கிறவர்களாய் கர்த்தர் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல துர்குணங்களையும் எங்களை விட்டு அகற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இருந்து வாசம் பண்ணுகிற அந்த நல்ல ஆவியானவருக்கு எப்பொழுதும் நாங்கள் செவி சாய்த்து அவரை ஒவ்வொரு நாள் நாங்கள் துக்கப்படுத்தாதபடிக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எப்பொழுதும் அப்படியே எங்களுக்குள்ளாக இருந்த அந்த நடத்துகிற அந்த ஆவியானுடைய சத்தத்திற்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்து அருளுங்கப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி அருளுங்கப்பா. இது அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேசினுடைய தாசருக்காக நன்றி. இந்த 2 நாட்களும் எங்களோடு கூட ஏற்பட்ட உங்களுடைய பிரச்சனத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக. நாளை தினத்திலும் அன்பு சகோதரர் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். மீண்டும் ஒரு விசையாய் இந்த 2வது நாளிலே வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். விசேஷமாய் நம்ம மத்தியிலே இந்த 2வது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆணித்தரமாய் நம்மிடத்தில் பகிர்ந்து கொடுத்த அன்பு சகோதரர் சாம் பிரசாத் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே மூப்பர்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை தினத்தில் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆண்டவர் கிருபையாய் 49வது ஆண்டிலே நம்மை அடியெடுத்து வைக்கும்படியான கிருபைகளை தருகிற நாள். 49வது ஆனிவர்சரியை நாம் கொண்டாட போகிறோம். எனவே காலை 9 மணிக்கு சரியாய் ஆராதனை துவங்கும். நம்முடைய ஏரியா சேர்மன் அவர்கள் நம்ம மத்தியிலே வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய ஏரியா போதகர்கள் வருகை தர இருக்கிறார்கள். எனவே மகிழ்ச்சியோடு அந்த ஆராதனையிலே பெருந்திரளாய் குடும்பமாய் நீங்கள் குறித்த நேரத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாய் 3வது நாளிலே மூவொரு தெய்வம் நமக்கு கிருபையாய் எல்லாவற்றையும் நடத்தி தரும்படியாய் ஜெபத்தோடு கூட குடும்பத்தோடு கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை ஒத்துழைத்த உதவி செய்த தாங்கின உங்கள் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான மூப்பர்கள் நேர்த்தியான அரேஞ்ச்மெண்ட்ஸை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களுக்கும் விசேஷித்த நன்றி சொல்கிறேன். இப்போதும் நம்முடைய மத்தியில் டேனி அவர்கள் முன்பதாய் வந்து ஒரு பாடலை பாடுகிற குழுவினரோடு கூட ஒரு பாடலை பாடுகிற வேளையிலே கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைத்து நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். எழும்பி நிற்போம். எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பாடல் தாளில் 6வது பாடல் என் கர்த்தர் செய்த நன்மையாகும். அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு
என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீதானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரை முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த இறுதி ஜெபத்தை நம் மத்தியிலே மிஸ்ஸஸ் சாம் பிரசாத் அக்கா அவர்கள் நம்மை முடிவு ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். இருக்கிறவனமா இப்படி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாளாக இருக்கிறபடியால் நன்றி. நல்ல சுகத்தோடு, நல்ல பலனோடு, நல்ல ஜீவனோடு எங்களை ஒரே குடும்பமாய் ஆலயத்தில் வருகிறதை விரும்புகிற பிள்ளைகளை நீங்கள் இணைத்து அப்பா இந்த வேலையில் அமர செய்திருக்கிறீர். கொடான கோடி நன்றி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானோருடைய மகிமையை நாங்கள் உணரும்படியாக அஸ்திபாரம் இல்லை எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எஸ்அப்பா உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும்படியாக அப்பா அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்தருளுங்க. எங்களோட எண்ணம், நினைவு, ஏக்கோ எல்லாவற்றிற்கும் மேலும் அப்பா பரிசுத்த ஆவியானவர் கீழே அடங்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியான கிருபையை நீர் கொடுத்தருளுங்க. அப்பா வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திரும்பி போகும்பொழுது அப்பா விசேஷத்தை பாதுகாப்பு சபையார் ஒருத்தருக்கு உண்டாகட்டும். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவனின் கருத்துக்குள்ள அப்போ பிள்ளைகளை நாங்கள் கொடுக்கிறோம். நாளை காலையில் சபைக்கு ஆலயம் செல்லுகிறது மன மகிழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அதே போல் பிள்ளைகள் எல்லாரும் குடும்பமாய் நாளைக்கு வந்து உம்மை தொழுது ஆராதிக்கும்படியான நல்ல ஆராதனையை எங்களுக்கு நீர் கொடுக்கிறபடியால் கொடான கோடி நன்றி அப்பா. வார்த்தைகள் கேட்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுந்து விடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா இவர்களுடைய மனதில் போய் பதிய அதன்படி நடக்கும்படியான கிருபையை பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு நிறைவாய் நீர் கொடுக்கிறபடியால் கொடான கொடி நன்றி. இந்த சபையை நாங்கள் குடும்பமாய் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. கேதுரு மரத்தை போல பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பா என்கிற வார்த்தையின்படி சபையர் போதகர்களுக்கும் ஆயர்களுக்கும் மூப்பர்களுக்கும் அதே போல சபையில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் அப்பா. ஒரு சபை உறுப்பினர்களுக்கு நீடி ஆயுள தந்து சபையிலிருந்து ஊழியர்கள் எழும்புவார்களாக. இந்த சபையிலிருந்து மிஷனரிகள் எழும்பி அப்பா பரவி சுவிசேஷத்தை பரவி செல்லுகிற ஒரு சபையா இதனை மாற்றி கொடுங்க. மலை மேலுள்ள பட்டணமாய் இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இது மறைந்தலுக்கு ஆகாதுங்கிற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சபையில் அப்பா வருகிற ஒருவருக்கு சபையை கடந்து செல்லும் போதே ரட்சிப்பின் அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபையை நீங்க கொடுங்க. பழுகி பெருக செய்யுங்க. மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய அனைத்து எதிர்பார்ப்புகளோடும் ஆசீர்வாதங்களோடும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் நீடித்து நிலைத்திருப்பதாக. சேர்ந்து நமது வலது கரத்தை உயர்த்தி சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. நாளை காலை வேளை
சீக்கிரமாய் குறித்த நேரத்தில் வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.